பழனி கோயில் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கருணாகரன். விவரத்தை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், அதாவது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் விழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் சாதாரண நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வருவார்கள். அவ்வாறு வரும்பொழுது அந்த கிரிவல பாதையில் சன்னதி பாதைகளில் ஆக்கிரமிப்புகள், நிரந்தர ஆக்கிரமிப்புகள் மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகளால் பக்தர்களுக்கு பெரும் இடையூறாக இருக்கிறது. எனவே இந்த ஆக்கிரமிப்பில் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வருவாய்த்துறையினருக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் தற்போது வரை எந்த விதமான ஆக்கிரமிப்புகளும் அகற்றவில்லை. எனவே அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கடந்த வாரம் வந்த பொழுது பழனியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது அரசு தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் தற்பொழுது தைப்பூசம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் கடந்த வாரங்களாகவே பாத யாத்திரை பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். எனவே கிரிவல பாதையில் உள்ள நிரந்தர மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை கண்டறிவதில் சிரமமாக இருக்கிறது. எனவே ஒரு 6 வார கால அவகாசம் வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தனர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பழனி கிரிவல பாதை கோயில் பாதைகளில் உள்ள நிரந்தர ஆக்கிரமிப்பால் கட்டப்பட்ட கட்டுமானங்கள், தற்காலிக கட்டுமானங்கள் ஆகியவற்றை அகற்ற வேண்டும். ஆக்கிரமிப்பாளர்களால் எந்த விதமான வணிக நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் இது குறித்து உடனடியாக வருவாய்த்துறையும் கோவில் நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளதா, புதிதாக ஏதும் ஆக்கிரமிப்புகள் உண்டாகி உள்ளதா என்பது குறித்து நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.